வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக இருக்கும் படம் தாங்க பேட்டை. இந்த படம் வருகிற ஜனவரி 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தில் ரஜினி ஜோடியா சிம்ரன் திரிஷா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, பாபி சிம்மா, சமுத்திரக்கனி, சசிகுமார் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏற்கனவே அஜித் அவர்களுடைய விஸ்வாசம் படமும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பேட்டை படமும் நேருக்கு நேராக மோத போறதுனால பல திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகாமலே இருந்துட்டு வருது. இதனால இந்த 2 படங்களுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட பேட்டை படம் ரசிகர்களை ரொம்பவே கவரும் அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியாயிட்டு வருது. சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகராக இருந்தவர் தாங்க கார்த்திக் சுப்ராஜ். அவருடைய கனவு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றது தான். அந்த கனவு தற்போது நிறைவேறி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜனவரி 10 பேட்டை படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்திற்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. அனிருத்தும் சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர் அப்படின்றதுனால இந்த படத்திற்கான சாங்ஸ் ரொம்பவே எதிர்பார்ப்பை எகிர வச்சுச்சு, அதையும் பூர்த்தி பண்ணியிருந்துச்சு. சமீபத்தில் வந்த சாங்ஸ் மற்றும் அந்த படத்தோட பிஜிஎம் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த நிலையில தான் ரஜினி அவர்களுடைய பேட்டை படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் இஸ் பேக், சூப்பர் ஸ்டார் திரும்ப வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரொம்பவே இளமையாகவும் ஸ்டைலிஷாகவும் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ரஜினியை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ரொம்பவே ஸ்டைலிஷாக ரஜினியை இந்த படத்தில் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் காமெடியெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. மேலும் சண்டை காட்சி எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. இந்த தகவலை தணிக்கை குழு தான் வெளியிட்டிருக்காங்க. மேலும் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய தாக்கமும் இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த செய்தி வெகுவாக ரஜினி ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுவாக பேட்டை படத்தோட எதிர்பார்த்த அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் அப்படின்ற மாதிரி தகவல் தான் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. ஜனவரி 10 இந்த படம் வெளிவந்தா ரசிகர்களை எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்ற தகவலும் தொடர்ந்து வெளியாகும்.